சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்கேத்க கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் பாகதோத்தமர்களாகிற உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் பிள்ளைலோகாச்சாரியரான பரமகாருணிகரான பிள்ளைலோகாச்சாரியார் அருளிச் செய்த ஸ்ரீவஜனபூஷணம் என்கிற அமிர்தத்தை நாம் பல தினங்களாக அனுபவித்து வருகிறோம். அதனுடைய அர்த்தானுபவங்களை சுவாமி மணவாள மாமணிகள் தம்முடைய வியாக்கியானத்திலே மிக அற்புதமாக காட்டி அருளுகிறார். அந்த அனுபவத்தை மேற்கொண்டு நாம் அனுபவித்து வருகிறோம். இதுவரையில் 134வது வாக்கியம் தொடங்கி பிராப்யத்துக்கு பிராப்தியுபாயத்துக்கு என்று தொடங்கி வாக்கியம் 141 வரை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆகையாலே பிரபத்திக்கு குற்றமில்லை, அதாவது கீழே கர்ம ஞான பக்திகளுக்கு குறை உண்டு என்று சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மூன்றையும் ஒன்றாக வைத்தோம். கர்ம ஞான பக்தி இவைகளெல்லாம் உபாயங்களாக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பிரபத்தி, இந்த பிரபத்திக்கும் உபாயத்துவம் உண்டு என்று முதலிலே சொல்லி அந்த உபாயத்துக்கு, அதாவது இந்த பிரபத்திக்கு குற்றமில்லை என்பதும் குணம் உண்டு என்பதும் கீழே அனுபவித்து முடித்தோம். நாம் அனுபவிக்க வேண்டிய வாக்கியம் 142வது வாக்கியம். இந்த வாக்கியம் தொடங்கி சித்தோபாய இதுவரையில் பக்தியோ கர்மஞான பக்தியோகாதிகளிலே நின்றவர்கள் பிரபத்தி நிஷ்டர்கள் என்று சொல்லி வந்து இப்போ பிரபத்தி நிஷ்டருடைய பிரபாவத்தை, அதாவது சித்தோபாய நிஷ்டர், அதாவது சித்தோபாயமான எம்பெருமானையே உபாயம் உபேயமாக எல்லாமாக கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நிஷ்டர். இப்போ நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒன்று சொல்கிறது உண்டு இல்லவா? பிரதம பர்வ நிஷ்டர், மத்தியம பர்வ நிஷ்டர், சரம பர்வ நிஷ்டர் என்று சொல்வதுண்டு இல்லையா? எம்பெருமானையே எம்பெருமானை பக்தி பாரவசியத்தாலே கட்டுப்படுத்துவது பக்தி நிஷ்டர், அது முதல் வகை. அடுத்ததாக அவருடைய அடியார்களை கொண்டாடுவது என்பது மத்தியம நிஷ்டை. அப்படிப்பட்ட அடியார்களோடு சேர்த்து எம்பெருமானை நமக்கு காண்பித்து கொடுத்த ஆச்சாரியர்களை கொண்டாடுவது என்பது சரம பர்வ நிஷ்டர். இது எம்பெருமான் விஷயத்திலே. இப்போ என்ன காட்டார்? சித்தோபாய நிஷ்டர், அதாவது எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம் என்றிருக்கக்கூடிய சித்தோபாய நிஷ்டர் அவளுடைய பிரபாவத்தை பேசத் தொடங்குகிறார். இப்படி பிரசக்தி ஏற்பட்ட பொழுது சேதனர் செய்யும் பிரபத்தியானது, பிரபத்தி என்றால் என்ன? சரணாகதி. சரணாகதின்னா என்ன? त्वमेव उपायभूतो मे इति प्रार्थनामதி சரணாகதி என்று கீழே சரணாகதியுடைய லட்சணத்தை காட்டினார் பிள்ளைலோகாச்சாரியர் சாஸ்திர ரீதியாக. त्वमेव त्वमेव எம்பெருமானே தேவரீரே உபாயபூதோமே, தேவரீரே உபாயமாக வேணும் என்று பிரார்த்திப்பது. இந்த பிரார்த்திப்பது என்பது கூட கீழே சொன்னார். மானசிகமாக பிரார்த்திப்பதா, காயிகமாக காலில் விழுந்து வணங்குவதா, அல்லது வாசிகமாக வாயிலே சொல்லுவதா என்று மூன்றை சொல்லி அதற்கு முமூட்சுப்படியிலே மானசிகமாக கடவது என்று காட்டியிருக்கிறார். அது ரீதியிலே இந்த பிரபத்தியானதும் உபாயமல்ல என்றும் நன்னா கவனிச்சுட்டு வரணும். இதுவரைக்கும் பிரபத்தி உபாயம்னு சொன்னார், அந்த பிரபத்திக்கு குற்றங்கள் இல்லைன்னு சொன்னார், அந்த பிரபத்திக்கு குணம் உண்டு என்று சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறார், என்ன சொல்ல வர போகிறார் பிள்ளைலோகாச்சாரியார்? இந்த பிரபத்தியானது உபாயமல்ல. இதற்குத்தான் அற்புதமான ஒரு வியாக்கியானத்திலே காட்டுகிறார். அதாவது பற்றிலல் ஈசனும் முற்றவும் நின்னனன் பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே என்கிற பாசுரத்திலே திருவாய்மொழி வியாக்கியானத்திலே அற்புதமாக ஒரு சம்வாதம் ஒரு ஆச்சாரியிடம் சுவாமி கேட்பதாகவும் சிஷ்யர் கேட்பதாகவும் அதற்கு ஆச்சாரியன் பதில் சொல்வதாகவும் அமைந்துள்ள ஒரு பகுதி.
சிஷ்யன் கேட்கிறான். எம்பெருமானுடைய சர்ம ஸ்லோகத்திலே, கண்ணனெம்பெருமானுடைய சர்ம ஸ்லோகத்திலே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிக்ஷாமி மா சுஜா என்று சொல்லுகின்ற வாக்கியத்தை அடிவற்றி எல்லா தர்மங்களையும் விட்டு எம்பெருமானை பற்றுதல் என்று அதற்கு அர்த்தம். எம்பெருமானை விடுதல் சகல லோகாந்தரங்களிலே உண்டான விஷயங்களை விடுதல் உபாயமா பற்றுதல் உபாயமா என்று கேட்ட சிஷ்யனுக்கு பதில் சொன்னார். அதாவது விடுதலும் உபாயம் அன்று, பற்றுதலும் உபாயம் அன்று. பற்று அதாவது விடுவித்து பற்றும் அவனே உபாயம் என்று அங்கே காட்டினார் அல்லவா? அதுபோலே இங்கே சேதனன் செய்யும் பிரபத்தியானது உபாயம் அல்ல என்றும், அதற்கு எதிர்த்தட்டாக சரி என்னதான் உபாயம், இதுதான் உபாயம் என்று கேட்டால் எம்பெருமான் சேதனனை அங்கீகரிப்பதே உபாயம் என்றும், இது தன்னை பார்த்தால் வாக்கியம் 54 தொடங்கும் வாக்கியத்தாலும் பிரபத்திக்கு உபாயம் அவன் நினைவு. வாக்கியம் 66 பிரபத்திக்கு உபாயம் நாம் பண்ணுகின்ற சரணாகதிக்கு உபாயம் எது? அவன் நினைவு, அவன் சங்கல்பம் அல்லது அவன் கிருபை என்று தொடங்கும் வாக்கியத்தாலும் கீழே சொன்னது போல் அல்லாமல் வேறொரு வகையார் அருளை செய்கிறார் மேலே. அதில் இப்படி சொரூபத்துக்கு பொருந்தியதான இந்த பிரபத்தியை சாதனமாக கொண்டு, இந்த பிரபத்தியை ஒரு சாதனமாக கொண்டு சுதந்திரமான எம்பெருமானை இந்த ஜீவன் பெற எண்ணினால் எம்பெருமான் அதற்கு இசையாத போது இது பலிக்காது என்கிறார் 142வது வாக்கியத்தில். இந்த பிரபத்தியையும் சாதனமாக ஆக்கி அந்த சாதனம் மூலமாக, அந்த பிரபத்தி சாதனம் மூலமாக எம்பெருமானை பெற வேணும் என்று, சுதந்திரனான எம்பெருமானை பெற வேணும் என்று எண்ணினால் எம்பெருமான் அதற்கு இசையாத போது இது பலிக்காது என்கிறார் 142வது வாக்கியத்திலே. இவன் அவனை பெற நினைக்கும் போது இந்த பிரபத்தியும் உபாயமன்னு. இவன் என்பது இவ்விடத்திலே இந்த சேதனன் எம்பெருமானை உபாயமாக நினைத்து பெற நினைக்கும் பொழுது, அவனை பெற நினைக்கும் பொழுது இந்த பிரபத்தியும், இப்ப சாதனமாக சொல்லப்பட்ட இந்த பிரபத்தியும் உபாயமாகாது, உபாயம் அன்று. அதாவது தன் சொத்தை அந்த சொத்துக்குரியவன் சென்று எடுத்து செல்வது போலே. ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை உடையவன் எப்படி எடுத்து போவான்? இது என்னுடைய சொத்து என்றால் நான் எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம், அது என்னுடைய இஷ்டமல்லவா என்பது போல எடுத்து செல்வது போல ஜீவாத்மாவான அவனுடைய சொத்தான இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சொத்தை உடையவனான யாரு? சுவாமி யாரு? எம்பெருமானே வந்து தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பரதந்திரனாயிருக்கும் ஜீவாத்மா எண்ண வேண்டும். இவன் நான் வேண்டுமானால், அவன் வேண்டுமானால் வந்து என்னை கை கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடியது பரதந்திரம். அதற்கு பெயர்தான் அப்படி இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் பாரதந்திரியம். அப்படி அல்லாமல் பலத்தை அடைபவன் தானாகையாலே, தன்னுடைய ஸ்ரீகாரமான சரணாகதியாலே சுதந்திரனான பெருமானை பெற எண்ணினான் ஆகில், நான் சுதந்திரன், நான் எம்பெருமானை பெறுகிறேன், பெற்று அனுபவிக்கிறேன் என்று இவன் முயற்சித்தான் ஆகில் எம்பெருமான் அதற்கு இசையாத போது இப்படி சிறந்ததாக சரணாகதியும் அவனை அடைவதற்கு உபாயமாகாது என்று கருத்து. அப்போ எது உபாயம்? அவனுடைய நினைவே உபாயம், அவனுடைய கிருபையே உபாயம். இனிமேல் எம்பெருமானே இந்த ஜீவாத்மாவை ஏற்றுக்கொள்ளும் போது உள்ள வேறுபாட்டை சொல்லுகிறார் 143வது வாக்கியத்தாலே. எம்பெருமானை இவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த ஜீவாத்மாவை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது
என்ன ஏற்படுகிறது வேறுபாட்டை சொல்லுகிறார் 143வது வாக்கியத்திலே. வாக்கியம் 143. அவன் இவனை பெற நினைக்கும் போது பாதகமும் விலக்கண்ணு. ஜீவாத்மாவை உடையவனாய் சுதந்திரனான எம்பெருமான் தன்னுடைய உடைமையாய் பரதந்திரனாயிருக்கும் ஜீவாத்மாவை தன் விருப்பத்தால் அடைய நினைக்கும் போது, எம்பெருமான் சுதந்திரன், இவன் யாரு பரதந்திரன். அப்படி அவனுடைய எம்பெருமான் இவனை பெற நினைக்கும் பொழுது பாபங்களில் முக்கியமான கருதப்படும் பாபமும் இதற்கு தடையாக மாட்டாது. பாவங்களிலே மிகவும் பிரதானமான கொடிய பாபங்கள் என்று சில பாபங்கள் இருக்கின்றன. அந்த பாபங்களும் தடையாக ஆகாது. அதைத்தான் அழகா சொல்வார்கள். ஒருவனை எம்பெருமான் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் தடை சொல்வார் இல்லை. ஒருவனை எம்பெருமான் இவனை தள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அங்கே தடை சொல்வார் உண்டு. அதாவது பெரிய விராட்டியார் என்று நம்முடைய சம்பிரதாயத்தில் அற்புதமான ஒரு வார்த்தைகள் நம்முடைய பூர்வாச்சாரர் காட்டியிருக்கு. அப்படி ஜீவன் எம்பெருமானை உபாயமாக வரிப்பது உபாயம் அன்று என்றும், எம்பெருமான் இந்த ஜீவனை ஏற்றுக்கொள்வதே உபாயம் என்று காட்டப்படுகிறது. அப்போ எது உபாயம்? இவன் எம்பெருமானை பற்றுவது உபாயம் அல்ல. அப்படி பிரபத்தியை உபாயமாக பற்றினான் ஆகில் அது சாதன கோட்டியிலே சேரும். ஆகினால் எம்பெருமான் இவனை பெற ஏற்றுக்கொள்வதே உபாயம் என்றும் காட்டப்படுகிறது. சிதஹா பரமசில்லாபே பரபத்திரபினோபதிஹி விபர்யேது நைவாஸ்ய பிரதிஷேதாய பாதகம் என்று ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதாவது ஜீவன் பரமாத்மாவை பெற எண்ணும் போது பிரபத்தியும் உபாயமாகாது. நம்முடைய பூர்வாச்சாரத்தில் அத்துணை பேருமே நம்முடைய வியாக்கியானங்களிலோ நம்முடைய ஸ்ரீசீக்திகளிலோ அந்த பிரமாணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டார்கள். அது சம்ஸ்கிருத பிரமாணத்தில் இருக்கிற அர்த்தத்தை தான் பிள்ளலோகாச்சாரியார் இப்படி பிரபத்தியும் உபாயமாகாது. பின்ன எது உபாயம்? எம்பெருமானுடைய நினைவு, எம்பெருமானுடைய சங்கல்பம், எம்பெருமானுடைய கிருபை. எம்பெருமான் ஜீவனை பெற எண்ணும் பொழுது ஜீவன் செய்த பாபமும் அதற்கு தடையாகாது என்று சொல்லப்பட்டது. அதை அடிவொற்றி இங்கேயும் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் அவன் எது ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் இவனை பெற நினைக்கும் பொழுது, பரதந்திரனான இந்த ஜீவாத்மாவை பெற நினைக்கும் பொழுது பாதகமும் விலக்கன்று. எந்த பாபங்களும், பாபங்களிலே கொடிய பாபங்கள் என்று சில உண்டு, அவைகள் கூட தடையாகாது என்று காட்டினார். எவை இரண்டும் இப்படி உபாயம் பிரபத்தியும் உபாயமாகாது என்பதும், அந்த உபாயம் எம்பெருமானே உபாயம் என்று எம்பெருமானே இவனை அங்கீகரிப்பதுதான் உபாயம் என்கிற இவை இரண்டும் பார்க்கக்கூடிய இடமுண்டோ என்று ஒரு கேள்வி கேட்டோம் பிள்ளலோகாச்சாரியர். இவை இரண்டும் வாக்கியம் 144 இவை இரண்டும் ஸ்ரீ பரதாழ்வான் பக்கலிலும் ஸ்ரீ குகப்பெருமாள் பக்கலிலும் காணலாம். இவை இரண்டும் அப்படின்னா என்ன? தன்முயற்சியால் எம்பெருமானை பற்ற இயலுவதின் உபாயத்துவமின்மை. அதாவது உபாயத்துவம் தன்மை இல்லை. அதாவது இவன் அவனை பெற நினைக்கும் பொழுது உபாயத்திற்கு உண்டான தன்மை அதற்கு இல்லை. எம்பெருமானின் நிருகேதுக கிருபையினால் அவனை பெறுவதில் உபாயத்துவம் ஆகிய இரண்டும். இப்போ உபாயத்துவம் இல்லாத ஒன்று, உபாயத்துவம் என்கிற ஒன்று ஆக இவை இரண்டு. என்ன இரண்டு? இவன் அவனை பெற நினைக்கும் பொழுது உபாயத்துவம் இன்மை, எம்பெருமான் இவனை பெற நினைக்கும் பொழுது உபாயத்துவம் உண்டு ஆகிய இரண்டும் என்றபடி. சரி, இதற்கு யாராவது உதாரண புருஷர்கள் உண்டா
இப்படி உபாயமில்லாததும் உபாயமாவதும் ஏதாவது பிரமாணம் இருக்கிறதா என்று சொன்னதற்கு பிரமாண கீழே காட்டினார். அதற்கு யாரால் உதாரண புருஷர்கள் உண்டா என்று கேள்வி கேட்கிறார். பரதனிடமும் குகனிடமும் இவற்றை எப்படி காணலாம்? பரதனட்டையும் குகன்ட்டையும் இந்த இரண்டும் இருக்கிறது. அதாவது வாக்கியம் 145. ஸ்ரீ பரதாழ்வாருக்கு நன்மையே தீமையாயிற்று, ஸ்ரீ குகப்பெருமாளுக்கு தீமைதானே நன்மையாயிற்று. என்ன அழகான ஒரு வாக்கியங்கள்! ஒருவனுக்கு நன்மை, ஒருவனுக்கு தீமை. ஒருவனுக்கு நன்மையாய் என்று அவன் நினைத்தான், அது தீமையாய் முடிந்தது. ஒருவனுக்கு தீமையாய் நினைத்தது நன்மையாய் முடிந்தது. இது எதனாலே? எம்பெருமானுடைய கிருபையினாலே என்று அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது காடு சென்ற ராமபிரானை திரும்ப அழைத்து வந்து அதை விசாரமாக விசாரிக்கிறார் சுவாமி. கம்பராமாயணத்தில் கம்பநாட்டாழ்வான், வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப அர்த்தமான விசேஷங்கள் காட்டப்படுறது. பரத சரணாகதி என்றே அதற்கு பெயர். அப்படி அந்த வரதாழ்வான் காடு தேடி சென்றான். திரும்பி அழைத்து வந்து பட்டாபிஷேகம் செய்ய வைத்து தன் ஸ்வரூபத்துக்கு தகுந்த அடிமை செய்து வாழ்வதற்காக ஏபிச்ச சசிவை சசார்த்தம் சிரசாயாஜிதோ மயா பிராதுசிஷ்ய சதா சஸ்ய பிரசாதம் கர்த்தமர்கதி. ஸ்ரீராமாயணத்தில் அற்புதமான ஒரு சொல்லம். சுவாமி, இவன் பிரார்த்திக்கிற அழகு பாருங்க. சுவாமி, தேவரீருக்கு முதலிலே அடியேன் தம்பி. தசனுடைய பிள்ளை அல்லவா, ரமபிரான் தமையன் அல்லவா, தேவரீருக்கு தம்பி. அது உறவு முறை, உடல் அளவிலே கொண்ட உறவு முறை. அதற்கு மேலே தேவரீருக்கு அடியேன் சிஷ்யன். அது மட்டுமல்ல, தேவரீருக்கு தாஸ்யம். சிஷ்யன் தாஸ்யம், இந்த ரெண்டு பேருக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதை காட்டார் மாமணிகள் என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அப்போ தேவரீருக்கு தம்பி, தேவரீருக்கு சிஷ்யன், தேவரீருக்கு அடிமைப்பட்டவன், தாசன். அப்போ இந்த முதல் சொன்னது உறவு முறை, பிராதா. ரெண்டாவது சொன்னது சேஷத்துவம், சீடனாக இருக்குது. மூன்றாவது தாசத்துவம். அப்போ சேஷத்துவத்துக்கும் தாசத்துவத்துக்கும் சின்ன ஒரு ரெண்டும் அர்த்தம் கிட்டத்தட்ட பார்த்தால் ஒன்று தான். ஆனால் அதில் சின்ன வித்தியாசம் காட்டால் நம்முடைய புள்ளலோகாச்சாரியார் மணவாள மாமணி. அது மேலே என்ன பார்ப்போம். அப்போ சிஷ்யன்னா என்ன, தாஸ்யன்னா என்ன? இப்போ அடியேன் ராமானுஜ தாசன், இவர் நம்முடைய திருமாளிகை சிஷ்யர். இப்போ திருமாளிகை தாசர்னு ஆச்சாரியன் சொல்வதில்லை, அடியோனுடைய திருமாளிகை சிஷ்யர் என்று அவரை சொல்லுகிறோம். சிஷ்யர்கள் என்ன சொல்லுவா? சுவாமிக்கு அடியேன் தாசன் என்று சொல்வார். அது என்ன? அப்போ அந்த ஏதோ ஒரு வித்தியாசம் அதில் தெரியுது. அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அப்படி இந்த விஷயத்தில் நீர் அருள் புரிய வேண்டும் என்று இந்த மந்திரிகளோடு கூட நான் தலையில் வணங்கி யாச்சிக்கிறேன் என்கிற ஸ்லோகத்தில் பரதன் ராமனை அழைத்து வர செல்லும் வழியெல்லாம் எப்படி அழைப்பது என்று ஒரே மனோரதத்தை கூறுகிறது. அப்படியே வழிமுழுக்க அப்படியே கிளம்பி போகிறான். ராமபிரானுடைய சிந்தனையும் ராமபிரானுடைய பிரிவும் தாங்காது இந்த பரதன் அப்படியே ராமாய் ராமா 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 என்று தேடிக்கொண்டே செல்கிறான். என்று ராமன் இருக்குமிடம் சென்று தன்னுடைய பெரிய வருத்தத்தை காட்டி அவன் திருவடிகளிலே சரணமடைந்த பரதாழ்வானுக்கு அவன் அனுஷ்டித்த சரணாகதியாகிற நன்மையே. என்ன பாருங்க, யாரு பரதன் என்ன பண்ணா? எம்பெருமானே தேவரீர் திரும்பி வந்து அயோத்திக்கு எழுந்தருளி இந்த நாட்டை ஆளவானும் என்று பிரார்த்தித்தான் அல்லவா, அப்படி சரணாகதி பண்ணினான் அல்லவா. அந்த சரணாகதியாகிற நன்மையே சரணமடையப்பட்ட ராமபிரான் திருவுள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவன் பண்ணின சரணாகதியில குற்றமில்லை, இவன் திரும்பி அழைத்ததில் குற்றமில்லை. ஆனால் இவனுடைய சரணாகதியை ராமபிரான் தன்னுடைய திருவுள்ளத்தாலே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்கிற விசேஷ தர்மசாஸ்திரத்தை அவன்
பின்பற்ற வேண்டும் அல்லவா? தசரதன் எனக்கு வரம் கொடுத்திருக்கிறான், நாட்டை ஆள முடியாது, காடுக்குத்தான் வர வேண்டும் என்று தசரதன் இட்ட ஆணையை மேற்கொண்டுதானே வனவாசத்துக்கு வந்திருக்கான். அப்படி இருக்கிறவன் இப்போ இவன் சரணாகதி பண்ணின உடனே திரும்பி நாட்டுக்காக கூப்பிட மாட்டானான். இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம், நல்ல வேளை வந்து கூப்பிட்டுட்டான். அப்பாடி இத்தனை நாள் வருவானா, பரதன் வருவானா, கூப்பிடுவானா அப்படின்னு காத்துட்டு இருந்தோம், நல்ல வேளை வந்து கூப்பிட்டுட்டான், போய்த்தான் ஆகணும் என்று என்று இசையாமல் மறுத்தான் அல்லவா? அப்போ அவருடைய சரணாகதி உபாயம் அல்ல என்று ஆகிவிடுகிறது அல்லவா? அப்போ அவனுக்கு நன்மை யாருக்கு? பரதாழ்வானுக்கு எது நன்மை என்று அவன் நினைத்து சரணாகதி பண்ணினானோ அதுவே தீமையாயிற்று. ஏனென்றால் எம்பெருமான் ராமபிரான் ஏற்றுக்கொள்ளப்படாமையாலே தீமையாகி விட்டது. அடுத்தது ஸ்ரீ குகப்பெருமாள். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கும் அருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திடா ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்று திருமங்கை ஆழ்வார் அற்புதமாக சரணாகதி பண்ணினார். யார் திருடிகளில்? திருவரங்கத்தெம்பெருமான் திருடிகளில். யார்? திருமங்கையாழ்வார் சொல்லுகின்ற குகன். அந்த குகப்பெருமாளை கொண்டாடுகின்ற பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலே ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று பாராமல் அவனுக்கு இறங்கி அவன் இருக்கின்ற இடம், இப்போ பரதன் ராமபிரான் இருக்கின்ற இடம் தேடி பரதன் வந்தான். அது இப்போ குகன் இருக்கின்ற இடம் தேடி எம்பெருமான் செல்லுகிறான். அப்போ அதுக்கு இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் தெரியாது அல்லவா? ராமபிரான் தானே வந்து ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ குகப்பெருமாளுக்கு அவனுடைய குற்றங்களையே காணிக்கையாக கொண்டு, காணிக்கை என்றால் அதாவது கொள்ள வேண்டும் என்பதற்காக, தோஷமே பச்சையாக என்று எழுதுவார்கள் நம்பிள்ளை நம்முடைய பூர்வாச்சாரல் வியாக்கியானத்தில். அவனுடைய குற்றங்களையே தோஷங்களையே அதையே பிரதானமாக கொண்டு ராமபிரான் தானே வந்து ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ குகப்பெருமாளுக்கு அவனுடைய குற்றங்களையே காணிக்கையாக கொண்டு ஏற்றுக்கொள்கையாலே குற்றங்களே நன்மையாகின்றன. அதனால் குற்றங்களே நன்மையாகின்ற, நன்மையே குற்றமாக ஆகுது. அது பரதாழ்வான் விஷயம், இது குகப்பெருமான் விஷயம். அதாவது எம்பெருமானை தேடி பரதன் சென்றான். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமன் நிராகரித்தான். ஆனால் குகன் தேடி செல்லவில்லை, சரணாகதி பண்ணவில்லை. ஆனால் அங்கிருந்து எங்கிருந்தோ கிளம்பி இங்கே வந்து கங்கை கரையிலே அவனோடு நட்பு கொண்டான் அல்லவா? அப்போ அதுக்கும் இதற்கும் எவ்வளவு ஏற்றம் பாருங்க. ஆக ததிய புண்ணியம் அபுண்ணியம் அந்யது என்று அதிமாஷ ஸ்தவத்திலே அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதாவது எது உனக்கு பிரியமானதோ அதுவே புண்ணியமாகிறது, நீ விரும்பாதது பாபமாகிறது. இப்போ நம்மளாம் சொல்ல போனால் பாபம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? பாபம்னா ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு செய்கின்ற காரியம், ஒரு காரியம் பண்ணுறோம், ஒரு பலனை எதிர்பார்த்து காரியம் பண்ணுறோம், அப்போ அந்த காரியம் தடைபடுகிறது. அப்போ என்ன சொல்கிறோம்? அடியேன் செய்த பாபம் அப்படிங்கிறோம். ஒரு பலனை உத்தேசித்து ஒரு காரியம் பண்ணுறோம், அது நிறைவேறி விடுகிறது, அதற்கு என்ன சொல்கிறோம்? புண்ணியம். என்ன புண்ணியமோ தெரில, அடியேன் பண்ணின புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இவ்விடத்திலே புண்ணியம் பாபம் என்பது என்ன அர்த்தத்தில், இவன் செய்த புண்ணியம் பாபம்னு அர்த்தம் இல்லை. எம்பெருமான் திருவுள்ளத்திலே, அதாவது எம்பெருமானுக்கு எது பிரியமானதோ அதுவே புண்ணியம், எம்பெருமான் எது விரும்பாததோ அதுதான் பாபமாகிறது என்பது அல்லவோ பாப புண்ணியங்களுக்கு லட்சணம். இதைத்தானே ஆண்டாள் நம்முடைய திருப்பாவையில் காட்டுறார்.
புண்டியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். இன்னொரு இடத்துல புண்ணியனால் என்றிடமும் போற்ற பரிதரும் புண்ணியனால் என்று புண்ணியன் எங்களை பெறவந்த நீ, நாங்கள் பாவிகளாயினும் நாங்கள் குற்றங்களே செய்தவர்களாயினும் எங்களை அங்கீகரிக்க வந்த நீ புண்ணியம் என்று அங்கே ஆண்டாள் காட்டினாலும். ஆகையால் பரதாழ்வானிடமும் குகப்பெருமாளிடமும் இவற்றை காணலாம் என்று கருத்து. அதாவது நாம் செய்யும் முயற்சியோ நாம் செய்யும் சரணாகதியோ பிரபத்தியோ உபாயமாகாது என்றும், எம்பெருமான் நினைவிலே அவன் உபாயம் அவன் நம்மை பெறுவதிலே பெற வேண்டும் என்று அவன் நினைத்தான் ஆகில் அதுவே உபாயம் என்றும், அந்த அபாயங்களுக்கு பரதாழ்வானும் குகப்பெருமாளும் உதாரண புருஷர்கள் என்று காட்டினார். 102வது வாக்கியத்திலே ஜீவன் அனுஷ்டிக்கும் சரணாகதி எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பல்லாத போது அது குற்றத்தின் பார்ப்படும். அப்படி சரணாகதி பண்ணுறோமோ, அப்படி சரணாகதி பண்ணும் பொழுது அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு சேரவில்லை என்றால் அது என்ன ஆகும்? அது குற்றத்தின் பார்ப்படும் என் 142வது வாக்கியத்திலே காட்டி அருளினார். இந்த சரணாகதியானது இந்த ஜீவனுடைய முற்பட்ட நடவடிக்கையை பார்த்தாலும் குற்றமாகவே ஆகும் என்பதை வெளியிடுவதற்காக ஸ்ரீ பாஷ்யகாரருடைய அனுஷ்டானத்தை காட்டுகிறார். 146வது வாக்கியத்தில் இதற்கு பாஷ்யகாரர் என்றால் சுவாமி எம்பெருமானார் ராமானுஷம் அவருடைய அனுஷ்டானத்தை, நம்முடைய பூர்வாச்சாரர்கள் வெறும் ஞானத்தை உபதேசித்து மட்டும் போகிறவர்கள் அல்ல, அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே காட்டி அனுஷ்டானத்திலேயும் காட்டுபவர்கள். அப்படி எம்பெருமானாருடைய அனுஷ்டானத்தை காட்டுகிறார் 146வது வாக்கியத்திலே. வாக்கியம் 146. சர்வாபராதங்களுக்கும் பிராயச்சித்தமான பிரபத்திதானும் அபராத கோடியிலேயாய் க்ஷாமணம் பண்ண வேண்டும்படி நில்லாதின்றதிரே. அதாவது சர்வாபராரங்களுக்கும் எல்லாவிதமான குற்றங்களுக்கும், அதைத்தான் பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுறது. அகமஸ்ய பவராதானாம் அகம் அஸ்மி அபராதானாம் ஆலயः. அகிஞ்சனோ அகதிஹி அகிஞ்சனः அகதிஹி அகம் அபராதானாம் ஆலயம். அபராத உலகத்தில் உள்ள குற்றங்கள் எல்லாம் என்று எங்கே போய் சேர்கிறது என்றால் அடியேனிடத்திலே. அகம் அஸ்மி, நான் இருக்கிறேன். எதற்கு? அபராதானாம் ஆலயா, அபராதங்களுக்கெல்லாம் உலகிலே காணப்படும் குற்றங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறேன், என்னிடமே லயிக்கிறது. அதற்கு மேலே அகிஞ்சனஹா, கை முதல் ஒன்றிலே, அதற்கு பிறகு அகதி, வேறு வழி இல்லாதவன் என்று பஞ்சராத்திரத்திலே சொல்லப்பட்டது. அப்படி நான் குற்றங்களுக்கெல்லாம் கொள்கலமாக இருப்பவன், வேறு உபாயமற்றவன், வேறு புகழற்றவன் என்று இருப்பான் என்கிறபடியே குற்றங்களுக்கெல்லாம் இருப்பிடமான இந்த ஜீவன் பிரபத்தி செய்தவுடன், இப்படி சரணாகதி பண்ணினவுடன் சர்வபாபேபியः மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹ, எல்லா பாபங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன் என்கிறபடியே பிரபத்தி செய்தவனிடம் எம்பெருமான் திருவள்ளம் புகப்பதோடு அல்லாமல் அந்த பிரபத்தியே எல்லா குற்றங்களுக்கும் பிராயச்சித்தமாயன்றோ இருப்பது. எல்லா குற்றங்களுக்கும் அதை நிவர்த்தி பண்ணணுமே, அதுக்கு என்ன வேணும்? பிரபத்தி உபாயம்னு சொல்லியிருக்கான். ஏன்னா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா சரணம் இல்லையா, எல்லா பாபங்களையும் எல்லா குற்றங்களையும் போக்கி நீக்கிவிட்டு
என்னை உபாயமாக பற்று சொல்லணும். அப்போ எல்லா பாபங்களுக்கும் பிராயச்சித்தம்ங்கிறது எதாவது உபாயமாகிறது பிராயச்சித்தமாக. அவர் பிராயச்சித்தமாய் அன்றோ இருப்பது. இப்படிப்பட்ட பிரபத்தி அனன்ய சரணாரவிந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே. இது சரணாகதி கத்தியத்திலே சுவாமி எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை. அனன்ய சரணாரவிந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே என்ற கத்தியத்திரயத்திலே சரணாகதி கத்தியத்திலே சுவாமி எம்பெருமானார் அருளி செய்த ஒரு வார்த்தை. அதை அனுஷ்டானப்படுத்தினார். வேறு புகழற்றவன் உன் திருவடித்தாமரையினை சரணமடைகிறேன் என்று அனுஷ்டித்த ஸ்ரீபாஷகாரர் தம்முடைய பாபங்களை முற்பட்ட நடத்தையை எண்ணியதால் त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरु त्वमेव எல்லா உறவும் நீயே என்று நீரே எனக்கு தாய் தந்தையாவீர் என்று தொடங்கி தான் செய்த குற்றத்தை பொறுப்பதற்குரிய தன் உறவுகள் அனைத்தையும் விண்ணப்பம் செய்து, அதாவது இது அத்தனையும் விண்ணப்பம் செய்து தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாயகாயம் பிரசாதே த்வாமகமீசமீட்யே சபுதே பிதேவ புத்திரஸ்தசகேவ சக்யுஹு பிரிய பிரியாயாகசி தேவசோடும் என்று கத்தியத்திரயத்திலே காட்டுகிறார். என் தலைவனான துதிக்கத்தக்கவனான உன்னை மனத்தாலும் உடலாலும் வணங்குகிறேன். புத்திரன் பண்ணின குற்றத்தை பிதா பொறுப்பது போலவும் பிரியமானவளின் குற்றத்தை பிரியமானவன் பொறுக்குமா போலேயும் பொறுத்து கொள்வதற்கு எல்லா உறவுமாக இருக்கக்கூடிய தேவரீருக்கு தக்கது. தேவரீர் பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य பூஜ்யஸ்ய குருர்கரீயான் நத்வயம் சம் அப்யதிக குதோன்யः லோகத்ரயே அபி அப்ரதிம பிரபாவः. இது மனுஸ்மிருதியிலே சொல்லப்பட்ட வாக்கியத்தை சரணாகதி கத்தியத்திலே சுவாமி தம்முடைய வார்த்தையாக காட்டி அருள்கிறார் எம்பெருமானார். நீ அசைவனவும் அசையாதவனும் அடங்கிய உலக அனைத்துக்கும் தந்தையாய் இருக்கிறாய். ஆகையால் நீ அனைவருக்கும் பூஜிக்கத்தக்கவனாய் இருக்கிறாய். சிறந்த ஆச்சாரியனும் நீயே. குருர்கரியான் சிறந்த ஆச்சாரியன் நீ. நல்ல தந்தை நீ, நல்ல தாய் நீ, நல்ல குரு நீ. உனக்கு ஒத்தவரோ மேற்பட்டவரோ எவரும் இல்லை. மூகங்களிலும் ஒப்பற்ற பெருமையுடையவன் நீயே. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेवा. हे देवदेवा நீயே त्वमेव माता च தேவரீரே தந்தையும் தேவரீரே தாயும் தேவரீரே உறவினன் தேவரீரே ஆச்சாரியன் ஆவாய். தனமும் நீயே எல்லாம் நீயே என்கிற ஸ்லோகங்களில் உன் முன்பே சிறிதும் கூசாமல் வந்து நின்று சரணமடைந்த கொஞ்சமாவது லஜ்ஜப்பட்டேனா என்னுடைய குற்றங்களை பார்த்து ஏதானும் வெட்கப்பட்டேனா இல்லையே என்று கூச்சமில்லாமல் வந்து நின்று சரணமடைந்த இந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என்று கோரும்படி இருந்ததன்றோ என்கிறார். ஆகையால் இதனாலும் இந்த பிரபத்தியானது குற்றத்தின் பார்ப்படும் என்று கருத்து. இவ்வளோ தூரம் சொன்னீரேன்னா இதுவும் அப்படி முன்னாடி போய் நின்றுட்டு இதை சொல்லுவதும் குற்றத்தின் பார்ப்படும். அதாவது பெருமானுடைய கிருபைதான் இங்கே உபாயம் என்கிற அர்த்தத்தை நிர்ணயிப்பதற்கு அர்த்த நிர்தாரணம் பண்ணுவதற்கு எவ்வளவு சொல்லுகிறார் சுவாமி பிள்ளலோகாச்சார். ஆகையால் அனாதிகாலமாக குற்றத்தை செய்து பின்பு ஒரு நாளில் இடுபாட்டை காட்டினாலும் ரிபூணாமபிவத்சலஹா, இது ஸ்ரீராமாயணத்தில் வருகின்ற ஒரு வாக்கியம். எதிரிகளுக்கு அன்பு காட்டுவான். எதிவா ராவண ஸ்வயம், அந்த ராவணனே வந்தாலும்
அழைத்து வா என்று எண்ணும்படி ராமபிரானுடைய திருவுள்ளத்தை பார்த்தால் அவன் சேதனனை ஏற்றுக்கொள்ள எந்த குறையும் இல்லை. அப்போ நாம் பற்றும் பற்று, அவன் நம்மை பற்றும் பற்று, இரண்டுக்கும் விசேஷம் சொல்லியிருக்காரா. அப்படி ஜீவன் தன்னுடைய அனாதிகால நடவடிக்கையை பார்த்தால் இந்த பிரபத்தியை குற்றமாகவே கருதி மன்னிப்பு கோர வேண்டும். இந்த பிரபத்தியையும் குற்றமாக கருதி சுவாமி தேவருடைய திருவுள்ளத்துக்கு நேர மாறாக அடியேன் சரணாகதி பண்ணிவிட்டேன் என்று சொல்வதும் அது உச்சிதம். அப்போ இதுவும் பிரபத்தியும் உபாயமன்னு. சரி, இப்போ சிஷ்யன், அடுத்ததாக தாஸ்யம் என்று ரெண்டுத்துக்கு விஷயம் வித்தியாசம் சொல்கிறேன். சிஷ்யன் என்று சொன்னால் எம்பெருமா, அதாவது ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் தாஸ்யம் ரெண்டு. சிஷ்யன்னா யாரு? ஆச்சாரியனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணுகிறவன் அல்லது பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்றவன். தாசன் என்பது அவர் ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பாக கைங்கரியங்களை பண்ணுபவன். சிஷ்யா சதாசீச்சா என்று ஸ்ரீராமாயணத்தில் சீதா பிராட்டி இதே வார்த்தை சொல்கிறான். அகம் நான் சிஷ்யை தேவரீருக்கு சிஷ்யையாகவும் தாசியாகவும். சில பேர் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிறார் ராமானுஜ தாசன் ஆண்பாருக்கு பேர், ராமானுஜ தாசி என்று பெண்பாலுக்கு சொல்லுகிறார்கள். அந்த தாசி என்கிற சொல் அதுக்கு அர்த்தம் அல்ல. ராமானுஜ தாசன் என்பதற்கு பெண்பால் ராமானுஜ தாசியை. எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லும் பொழுது அன் விகுதியிலே வரும் அல்லது யா விகுதியிலே வரும். ஒரு எழுத்து வந்தால் யா என்பது முடியும். அல்லது எம்பெருமா பிராட்டியை சொல்லும்போது யை என்கிற முடியும். இந்த யா என்கிற எழுத்திலே முடிந்தால் அது ஆண்பால், யை என்கிற எழுத்திலே முடிந்தால் அது பெண்பால். விஸ்வாய நமஹ, பரந்தாமாய நமஹ, விஷ்ணவே நமஹ, விஸ்வாய நமஹ, இது யா. அப்போ அது எம்பெருமானை குறிக்கும். ஓம் பிரகிருத்யே நமஹ, விகிருத்யே நமஹ, வித்யாயை நமஹ, யை என்று முடிந்தால் அது பெண்பால், பிராட்டியை குறிக்கும். அதுபோல இங்கே சிஷ்யசேகம் தேவரீருக்கு சிஷ்யனாகவும் தாசியனாகவும், இது ரெண்டையும் அர்ஜுனன்னு சொல்கிறான் கண்ணன்ட்ட. கீதோபதேசிக்கிறதுக்கு முன்னாடி தேவரீருக்கு 3 உறவு இங்கே எப்படி சொன்னாரோ, அதாவது பரதன் எப்படி சொன்னான், தேவரீருக்கு தம்பின்னா, தேவரீருக்கு சிஷ்யன்னா, தேவரீருக்கு தாசியன்னா. இதே 3ஐயுமே அர்ஜுனன்னு சொல்கிறான். சுவாமி தேவரீர் ஆடியனுக்கு உறவும் ஆகிறாய். அத்தை பையன் மாமா பிள்ளை அந்த உறவு குந்தி. ஆக அது உறவு சொல்கிறார். அதுக்கு அப்படியா சிஷ்யஸ்தேகம், சிஷ்யனாகவும் ஆகிறேன் தாசியனாகவும் ஆகிறேன் என்று இந்த 3 விதமான உறவுகளை சொல்லும். அதுபோல அவன் அப்படி இருந்தானே ஆகிலும் அப்போ இவனை எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை பார்த்தால் ராவணனே வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அந்த கிருபை இருக்கிறது அல்லவா, அதுதான் உபாயம். இதைத்தான் ஆழ்வார்கள் காட்டுற எல்லாம் அவன் நினைவு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் நினைவு, அதாவது அவருடைய சங்கல்பம் அல்லது கிருபை. அவன் அப்படி இருந்தானே ஆகிலும் ஜீவன் தன்னுடைய அனாதிகார நடவடிக்கையை பார்த்தால் இந்த பிரபத்தியை குற்றமாகவே கருதி மன்னிப்பு கோர வேண்டுமன்றோ என்பது பிள்ளலோகாச்சாரியாருடைய திருவுள்ளம். அதாவது இந்த பிரபத்திக்கு எவ்வளவு விசேஷம் இடுகிறார், எவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள் காட்டுகிறார் என்பதுதான் இங்கே முக்கியம். அதாவது இந்த பிரபத்தி என்பது, சரணாகதி என்பது எம்பெருமானுடைய நினைவை பின்பற்றி இருப்பது என்றுதான் ஒரே வார்த்தையில் அர்த்தம் சொல்லணும். இந்த ஜீவன் செய்யும் பிரபத்தி அவனுடைய அனாதிகால நடவடிக்கையை பார்த்தால் குற்றத்தின் பார்ப்படும் என்பதை இந்த பிரபத்தியை பண்ணால் இவனுடைய அனாதிகால நடவடிக்கை எத்தனையோ காலமாக எம்பெருமானை பௌதிக ஞானமில்லாமல் அலைந்து திரிந்தான் அல்லவா, அப்படி அனாதிகால நடவடிக்கையை பார்த்தால் குற்றத்தின் பார்ப்படும் என்பதை
ஒரு உதாரணம் காட்டி விளக்குகிறார் வாக்கியம் 147. நெடுநாள் அந்நியபரையாய் போந்த பாரியை லஜ்ஜா பயங்களின் நீக்கே பத்ரு சகாசத்திலே நின்று என்னை அங்கீகரிக்க வேணும் என்று அபேட்சிக்குமா போலே இருப்பதுன்னிரே இவன் பண்ணும் பிரபத்தி. அதாவது நெடுங்காலம் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா, குழந்தைகள்லாம் பெற்றுண்டா, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு வேறாத விஷயம், ஒன்றுமில்லாத ஒரு சண்டை வந்துருச்சு. இவள் தாய் வீட்டுக்கு போனால் அவன் இங்கே இருக்கான், பிள்ளை அவன் பார்த்துக்கிறது, பொண்ணை இவன் பார்த்துக்கிறது, ஏதோ அப்படி ஒரு ஒப்புதல் ஆச்சு. அப்படி நெடுநாள் அந்நியபரையாய் ரொம்ப நாள் பிரிந்திருந்த ஒரு பெண் பிள்ளை கணவனோடு தொடர்பில்லாமல் வேறொரு மனிதனை வைத்து கொண்டிருந்தவளாய், கணவனுடைய கோபத்துக்கு இலக்காயிருக்கக்கூடிய ஒரு மனைவி, இப்படிப்பட்ட நான் கணவன் முன்னாலே சென்று எப்படி கூசாமல் நிற்பது என்கிற வெட்கமும், இத்தனை காலம் நான் வேறொரு தொடர்பு கொண்டு தெரிந்ததை கண்டிருக்கும் கணவன் இப்போது என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோருவதே என்று நம்மை தண்டித்தால் என் செய்வது என்கிற பயமும் இல்லாமல் கணவன் முன்னே சென்று நின்று என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினால் எவ்வாறு குற்றம் முன்னே அவ்வளவு குற்றமுள்ளதாயிருப்பதோ அன்றோ இது. அதாவது நெடுநாள் பிரிந்திருக்கா, மற்றும் வேறொரு தொடர்பு இருக்கு, ஆனால் ஒரு காலத்தில் அவனோடும் வெறுப்பு ஏற்படுறது, மீண்டும் அவன் கணவனை வந்து அடைகிறாள், நின்று லஜ்ஜை இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினால் அது எப்படியோ அப்படித்தான் இந்த ஜீவன் அனாதிகாலம் பண்ணின புண்ணிய பாபங்களை பார்த்து எம்பெருமான் முன்னே நின்று நான் சரணாகதி செய்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று கோருவது போல இருக்கிறது என்று சொல்லி, எம்பெருமானுக்கே அடிமைப்பட்ட ஜீவன் அவனோடு தொடர்பில்லாமல் வேறு விஷயங்களில் ஈடுபட்டு திரிந்து தன்னுடைய முன் நடவடிக்கைகளை நினைத்து வெட்கமும் சுதந்திரமான எம்பெருமான் தண்டித்து விட்டால் என் செய்வது என்கிற பயமும் இல்லாமல் எம்பெருமான் முன்னே சென்று நின்று தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று செய்கிற சரணாகதி என்று அவடி. ஆக இதுவரையில் நாம் எம்பெருமானை பற்றும் பற்று உபாயமல்ல என்றும், எம்பெருமான் ஜீவனை பற்றும் பற்றே உபாயம் என்று விளக்கப்பட்டது. இதற்கு மேலே இனி எம்பெருமான் ஜீவன் பற்றும் பற்றை கண்டு இறங்கி அவனுக்கு வசப்பட்டிருக்கிறான் என்பதை காட்டிலும் தன்னுடைய சுவாதந்திரியத்தாலே வந்து வசப்பட்டிருக்கிறான் என்பதே வலிமை மிக்கது என்கிறார் 148வது வாக்கியத்திலே. என்ன அனுபவிக்கிறார் என்பதை அனுபவிப்போமாக. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன் தந்தமிழோல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகும் வாழ மணவாள மாமுனியே ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.